வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இது வரைக்கும் 4 பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட 5வது பிரதமரோட வாழ்க்கை வரலாறு. யாருன்னு பார்த்தோன்னா மொரார்ஜி தேசாய். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புலியை போன்ற தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேர்மைக்கு ஒரு மொரார்ஜி என்று சொல்லும் அளவுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் உண்மையை மட்டுமே ஆயுதமாக கொண்டவர். கை நிறைய சம்பளம் தந்த பிரிட்டிஷ் வேலையை தூக்கி எறிந்தவர். சிறைவாசத்தை நேசித்தவர். இந்தியாவின் முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமராக சரித்திரம் படைத்தவர். முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களோட பிரம்மாண்டமான வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1896 வருஷம் பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி குஜராத் மாநிலத்தின் பதேலி கிராமத்தில் ஒரு ஆசிரியரின் மகனாக பிறக்கிறாங்க மொரார்ஜி. பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி பிறந்த காரணத்தினால 4 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இவருக்கு பிறந்த நாளே வரும். இவரது தந்தை ரொம்பவும் கண்டிப்பானவர். இவரோட தந்தை ரொம்பவே கண்டிப்பானவர். உயிர் போனாலும் உண்மையை விடாத, கடின உழைப்பை மறக்காத என்ற தாரக மந்திரத்தை மொரார்ஜிக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த சின்ன வயசுல தன் தந்தை கற்றுக் கொடுத்த ஒழுக்கம்தான் பின்னால இந்திய பிரதமர் ஆன போதுமே அவரை சட்டத்திற்கு முன்னாடி ஒரு சாமானியனா நிற்க வச்சது. மும்பை வில்சன் காலேஜில் பட்டப்படிப்பை முடித்த மொரார்ஜி அவர்கள் 1918 வருஷம் மும்பை மாகாணத்தின் சிவில் சர்வீஸ் சேர்றாரு. 12 வருஷ காலம் துணை ஆட்சியராக மிகச்சிறப்பாக பணியாற்றினார். பிரிட்டிஷ் அதிகாரிகளை வியக்கும் வண்ணம் இவரது நிர்வாக திறமை இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு தேசப்பற்று கனன்று கொண்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் அதிகாரமிக்க உத்தியோகம், இன்னொரு பக்கம் அடிமைப்பட்டு கிடக்கும் தேசம். 1930 மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை அறிவித்த போது இந்தியாவின் ஆன்மா விழித்து கொண்டுச்சு. பிரிட்டிஷ் அரசோட அநீதியான சட்டங்களை கண்டு கொதித்த மொரார்ஜி, இனி இந்த அரசுக்கு நான் வேலை செய்ய மாட்டேன்னு கூறி தன் கௌரவமான பதவியை ராஜினாமா செஞ்சாரு. குடும்ப சூழ்நிலையா நாட்டு விடுதலையா என்று கேள்வி வந்தபோது தயக்கம் இல்லாம நாட்டை தேர்ந்தெடுத்தாரு. சுதந்திர போராட்ட களத்தில் குதிச்சு 3 முறை வரைக்கும் சிறைக்கு செஞ்சிருக்காரு. 1946 சுதந்திரத்திற்கு முன்னாடி மும்பை மாகாணத்தின் உள்துறை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்றாரு. அப்பவே அவர் அதிரடிகளை தொடங்கினாரு. காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில இருந்த பயத்தை நீக்கி காவலர்களை மக்களின் நண்பனாக மாற்றினாரு. நில வருவாய்த்துறையில விவசாயிகளுக்கு சாதகமான பல புரட்சிகரமான மக்களை கொண்டு வந்தாரு. அதிகார பதவியை ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினாரு. 1956 வருஷத்துல பம்பாய் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றாரு மொரார்ஜி அவர்கள். கிராமங்களில் வாழும் கடைசி மனிதனுக்கும் அடிப்படை வசதி கிடைக்கும் வரை சோசியலிசம் பற்றி பேசுவது வெறும் அலங்கார பேச்சு என்று முழங்கினார். விவசாயிகளின் வாடகை பிரச்சனைகளை தீர்க்க புதிய சட்டங்கள் கொண்டு வந்தார். மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக பம்பாய் ஒரு மிகச்சிறந்த நிர்வாக மாநிலமாக மாற்றி காட்டினார். 1958 வருஷம் இந்தியாவில் நிதி அமைச்சராகிறாரு. இவரது நிர்வாகத்தில் சிக்கனம் என்பதுதான் முதல் விதியாகவே இருந்துச்சு. தேவையற்ற அரசு செலவுகளை கடுமையாக குறைச்சாரு. பணக்காரர்களின் ஆடம்பர வாழ்க்கையை விட நாட்டின் வளர்ச்சி முக்கியம் என்று கருதினாரு. நிதி ஒழுக்கத்தை கொண்டு வந்து நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைச்சாரு. இவர் நிதி அமைச்சராக இருந்த போதுதான் இந்தியா பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்திரத்தன்மையை அடைய தொடங்குச்சு. 1967 வருஷம் இந்திரா காந்தி அமைச்சரவையில் துணை பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்தாரு. ஆனால் 1969 இந்திரா காந்தி அவரிடம் ஒரு வார்த்தை கூட ஆலோசிக்காமல் நிதித்துறையை தன்வசப்படுத்தினார். பிரதமருக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் ஒரு மூத்த அமைச்சரின் சுயமரியாதையை தீண்டக்கூடாது என்று சொல்லிட்டு உடனே தன் பதவியை துறந்தாரு. பதவிக்காக ஒருபோதும் தன்மானத்தை விட்டு கொடுத்ததில்லை இந்த தலைவன். 1975 வருஷம் அவசர நிலை அறிவிக்கப்பட்ட போது மொரார்ஜி தேசாய் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு தனி சிறையில் அடைக்கப்பட்டாரு. தன்னோட 80 வயதை தொட்ட நிலையிலையுமே சிறை அறையில் அவர் காட்டின மன உறுதி உலகத்தையே வியக்க வச்சது. உண்மை ஒருபோதும் தோற்காது என்று நம்பிய அவர் 1977 விடுதலையானாலுமே நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து காங்கிரஸ் அல்லாத புதிய அரசை உருவாக்க உழைச்சாரு. 1977 வருஷம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி இந்தியாவின் முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமராக அரியணையில் அமர்றாரு மொரார்ஜி தேசாய். எந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தவறு செஞ்சாலுமே ஒரு சாமானியன் அதை சுட்டிக்காட்டும் அச்சமில்லாத தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதை இவரது இலக்காகவே இருந்துச்சு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை தன் ஒவ்வொரு செயலையுமே நிரூபித்து காட்டினாரு. வாழ்க்கையில் ஒருவர் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் செயல்பட வேண்டும் என்று கொள்கையோடு வாழ்ந்த மொரார்ஜி தேசாய் 1995 தனது 99 வயதில் மறைகிறாரு. பாகிஸ்தானோட உயரிய விருதான நிஷான்-இ-பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் பாரத ரத்னா என்ற 2 நாடுகளின் உயரிய விருதுகளையும் பெற்ற ஒரே இந்தியர் இவர்தான். நேர்மைக்காக எதையும் தனியாக செய்ய துணிந்த ஒரு வீர தலைவனின் வரலாறு தான் இது.
உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் முன்னாள் பிரதமரான மொரார்ஜி தேசாய் அவர்களை சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.